ஏற்கனவே பாஸ்கர் தி ராஸ்கல் படத்தில் 2 குழந்தைகளுக்கு தாயாக நடித்த நயன்தாரா தற்போது மாயா படத்திலும் ஒரு குழந்தைக்கு தாயாக நடித்திருக்கிறார். பேய் படம் என்று சொல்லப்படும் மாயாவில் இளம் குழந்தையை வைத்துக்கொண்டு தவிக்கும் தாயாக வந்து ரசிகர்களின் கண்ணில் கண்ணீரை வரவழைக்கும் அளவிற்கு நடித்திருக்கிறாராம் நயன்தாரா. பொதுவாக ஹாலிவுட்டில் தான் இது மாதிரியான கதைகள் எடுக்கப்பட்டு அவை மாபெரும் வெற்றி பெற்றிருக்கின்றன. ஏனெனில் கணவர் இல்லாமல் குழந்தையை வளர்க்கும் இளம் பெண்களின் கதாபாத்திரம் பார்ப்பவர்களின் மனதில் இரக்கத்தை ஏற்படுத்திவிடும். இதேபோன்று சமீபத்தில் வெளியான மாயா ட்ரெய்லரில் முக்கியமான அம்சமாக காட்டப்படும் மாயவனம் காடு, அங்கிருக்கும் பழுதடைந்த மனநல மருத்துவமனை காட்சிகள், பின் அதை சார்ந்த புத்தகம் என ட்ரெய்லரின் துவக்கமே பார்வையாளர்களை கவர்கிறது. இளம் குழந்தையுடன் தவிக்கும் தாயாக ஏற்கனவே வெளியான தமிழ் படங்கள் நல்ல வரவேற்பை மக்களிடம் பெற்றுள்ளன. ரிதம், இங்கிலீஷ் விங்கிலீஷ், 36 வயதினிலே, வேட்டையாடு விளையாடு, என்னை அறிந்தால் என சொல்லிக்கொண்டே போகலாம். எப்போதுமே இது போன்ற இளம் தாய் கதாபாத்திரங்கள் மக்களிடம் அதிகம் பேசப்பட்டுவிடும். இந்த படமும் அதே போன்று மக்களிடம் பேசப்படும் ஒரு படமாக அமையும் என்பது படத்தின் ட்ரெய்லரிலேயே தெரிகிறது. தமிழ் சினிமாவில் சற்று ஓய்ந்திருந்த பேய் படங்களை மீண்டும் தனது மாயாவின் மூலம் ஆரம்பித்து வைத்திருக்கிறார் நயன்தாரா. மாயாவின் வெற்றியை பொறுத்து தமிழ் சினிமாவை மீண்டும் ஆட்டி படைக்கப் போவது ஆண் பேய்களா இல்லை பெண் பேய்களா என்ற கேள்விக்கு விடை தெரிந்துவிடும்.